வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி வெங்காயம் தக்காளி வச்சு அரைக்கலாம். ரோட்டு கடையில் எல்லாம் அந்த மாதிரி தான் தருவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, சின்னதாக இருக்கணும் 10 சேர்த்துருக்கேன். நீங்கள் 5 பல் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம இப்போ 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு, சின்ன புளித்துண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரோட்டு கடையில் தள்ளுவண்டிலாம் போடுவாங்க. இந்த சட்னி நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியாட்டம் கொடுப்பாங்க. இதில் 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி கழுவிட்டு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து கலர் மாறுறது வரைக்கும் லேசாக சும்மா ஒரே ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான வெங்காயம் தக்காளி சேர்த்த புதினா சட்னி சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு இப்போ தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்தால் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு.